சார் SriPackலேருந்து பேக்கிங் மிஷினரி கம்பெனிலேருந்து பேசுகிறோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா வகையான பேக்கிங் மிஷினரி எப்படி இருக்குன்றதை காமிக்க போகிறோம். நம்மகிட்ட ஃபுட் ப்ராசஸிங்க்கு தேவையான எல்லா வகையான பேக்கிங் மிஷினரியும் இருக்குது. நான் இப்போதைக்கு எல்லா மிஷினையும் சுற்றி காமிக்கிறேன். நம்ம கம்பெனி வந்து 2015 ஆரம்பித்தது. ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, நம்ம தொழில் முனைவோர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, நிறையா வகையான சர்டிஃபிகேட் அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம ஃபுட் ப்ராசஸிங்கு தேவையான எல்லா வகையான பேக்கிங் மிஷினரி இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கான நோட்டிஃபிகேஷனு மந்த்து சேல்ஸு, எவ்வளோ ஸ்பேரு, எவ்வளோ சர்வீஸ் போகிறது, அடுத்த மாதம் எவ்வளோ டார்கெட்டுன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது வந்து மினி வேயர் ஃபில்லிங் மிஷினு, 5 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் போடுற வேயர் ஃபில்லிங் மிஷினு. 2 ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஆர்டர் வந்தோடனே நாங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்காக. எப்போயுமே எலக்ட்ரிக்கல் ஸ்டாக் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் செக்ஷன். இந்த பிரிண்டிங் மிஷினரியில் நம்மகிட்ட ஒரு 11 வகையான பிரிண்டிங் மிஷின் இருக்குது. டெமோக்கு வச்சுருக்கிறத மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது லோ காஸ்ட் மிஷினரி, நியூமேக்ஸ் மிஷின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கு ஊற்றி நம்ம அடிக்கிறது, இந்த மாதிரி பிரிண்ட் அடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல்ன்றது வந்து இது ரிப்பன் கோடிங். இந்த ரிப்பன் கோடிங்கில் நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் லெட்டரை செட் பண்ணி பிரிண்ட் இங்கி அடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் அடிக்கலாம் இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி. ஓகே சார். இதிலே நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவல் என்னென்னா, இது வந்து கோடிங் மிஷின்லேயே, பிரிண்டிங் கோடிங் மிஷின்லேயே இது மோட்ரு யூஸ் பண்ணி அடிக்கிறது. அது ஹேண்டில் அடிக்கணும். இது நம்ம பெடல் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆட்டோ சுவிட்ச் இருக்குது. அதில் வந்து பிரிண்டிங் அடிக்கிறது. ஒரு 10 கவர் 5 கவர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிஷின் அடுத்து என்னென்னா, இதெல்லாம் வந்து ட்ரைவு, பெரிய மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ட்ரைவு. சப்போஸ் 3 பேஸை சிங்கிள் பேஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மோட்டருக்கான ட்ரைவு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு FFS மிஷினில் மாற்ற கோடிங் மிஷினு, ஆன்லைன் கோடிங் மிஷின் சொல்லுவோம். நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து கோடிங் செட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற இந்த ஒரு யூனிட்டு. இது ஒரு வகையான பிரிண்டிங்கு. நெக்ஸ்ட் பிரிண்டிங் வந்து பேட்ச் கோடிங் மிஷின். பேட்ச் கோடிங் மிஷின்னா என்னென்னா, நம்ம வந்து கேட்ரேஜ் டைப் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தது இங்கு, செகண்ட் பார்த்தது ரிப்பனு, தேர்டு பார்த்தது வந்து நம்ம கேட்ரேஜ் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிற கேட்ரேஜ் மிஷின்ஸ். இது ஒரு பேட்ச் கோடிங் மிஷின் நேம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம பவுச்சஸ்ஸு, லேபிளு, ஸ்லீவ் இதுகளுக்கெல்லாம் அடிச்சுக்கலாம். எங்ககிட்ட வந்து ஆன்லைன் பிரிண்டிங் இருக்குது, ஹேண்ட் டைப்பில் ஆன்லைன் பிரிண்டிங் இருக்குது. HP கேட்ரேஜ் போட்டு யூஸ் பண்ணுற மிஷின்ஸு, அதில் அடித்தது இருந்தது. இந்த மாதிரி டின்னு, இந்த கேப்பு எல்லாத்துலேயும் அடிச்சுக்கலாம். பிரிண்டிங் செக்ஷன் முடிஞ்சு. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சீலிங் செக்ஷன். இப்போ சீலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது மேனுவல் சீலிங்கு. இதில் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறது. இதில் ஒரு 3 டைப் இருக்குது. 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு இருக்குது. எப்போயுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். சாம்பிளுக்காக 2 பீஸ் மட்டும் வச்சுருக்கோம். ஓகேங்களா சார்? சிங்கிளாக ஒரு 1000 கவருக்குள்ளே அடிக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிரிண்டிங் கவர்களுக்கு, சோப்பு தூள் இந்த மாதிரி கவர்களுக்கு திக்காக சீல் ஆகிறதுக்கு இந்த பார் சீலர் கொடுப்போம். இதுலேயும் 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இருக்குது. இப்போ 1000 கவருக்கு மேலே அடிக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலான கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் இருக்குது. இது வந்து ஒரு 10 mm சீலிங் இருக்கும், லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். கண்டினியூவாக விடுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு 45 பாக்கெட் விடலாம். ஓகே. அடுத்து வந்து பாட்டில் ஃபாயில் சீலிங் மிஷின் சொல்லுவோம். நம்ம கண்ணாடி பாட்டிலை மட்டும் ஃபாயில் சீல் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இன்னர் கேப்பில் ஒரு சீல் ஆகிருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹனி, நெய் இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபாயில் சீலிங் மிஷின். அடுத்து இருக்கிறது வந்து இண்டக்ஷன் சீலிங் மிஷின். இதில் வந்து 2 டைப் இருக்குது, 500C 500Aன்னு சொல்லி. அதாவது நம்ம பாட்டிலோட சைஸு, டயாக்கு யூஸ் பண்ணுற நம்ம இண்டக்ஷன் சீலிங் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி பேக்கிங் ஆகுதுன்றதுக்கு. இந்த மாதிரி சீல் ஆயிரும். உள்ளே இருக்க ப்ராடக்ட்டு கண்டம்டாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இண்டக்ஷன் சீலிங் மிஷின். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போகிறது வந்து ஃபில்லிங் மிஷினரி. ஃபில்லிங் மிஷினரியில் நம்மகிட்ட ஒரு 7-8 டைப் இருக்குது. இப்போ டிஸ்பிளேல வச்சுருக்கிறது ஒரு 4 டைப் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிரானோல் ஃபில்லிங் மிஷின்ஸு. இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணுற கிரானோல் ஃபில்லிங் மிஷின்ஸு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கடுகு, மிளகு, சீரகம், ஜீனி இந்த மாதிரி உருண்டு வர டைப்புகள் பார்ட்டிபிஷன் ஃபில்லிங் மிஷினுக்கு பயன்படுத்துறது. இது வந்து மேனுவல் கரண்ட் இல்லாமல் பயன்படுத்துகிற மேனுவல் பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின். 100 ml வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெய் ஃபில்லிங் மிஷினுக்கு இந்த மிஷின் தான் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள்.
இந்த மாதிரி நெய் ஃபில் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு தடவை படல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ml 50 ml கொட்டும். ஓகே சார், இது வந்து டிஜிட்டல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின். இதுலேயும் அதே மாதிரி லிக்விடு சாயில்டில் இருக்கிறதுக்கு பயன்படும். கொஞ்சம் பேஸ்ட் சால்டில் இருக்கிறதுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்ணெய்க்கு கூட வராது. எண்ணெய்க்கு வந்தாலும் ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டானிக்கை, நம்ம தைலம், இந்த மாதிரியான ஹெர்பல்ஸ் இந்த மாதிரியான ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஜிட்டல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின். இது வந்து ரிமாட்டிக் பேஸ்ட் ஃபில்லிங்கு. இதுலேயே நம்மகிட்ட 2 டைப் இருக்குது. 1/2 லிட்டர் வரைக்கும் ஒன்று, 1 லிட்டர் வரைக்கும் ஒன்று. இதுலேயே 2 மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று பேஸ்ட் ஃபில்லிங்கு, ஒன்று லிக்விட் ஃபில்லிங்கு. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து பேஸ்ட் ஃபில்லிங்கு, 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. கஸ்டமருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின் செஞ்சு கொடுப்போம். இது பர்டிகுலராக டிஸ்பிளேல சாம்பிளுக்கு ஆக்கிறதுக்காக சில பல மிஷின் மட்டும் வச்சுருக்கோம். இது ஒரு மினி வேக்கம் மிஷினு, அதாவது ஹோமுக்கு யூஸ் பண்ணுற மினி வேக்கம். வெஜிடபிள்ஸை மட்டும் வேக்கம் பண்ணி சக் பண்ணி சீல் பண்ணி உரியருக்கு ஒரு நாளைக்கு 10-15 கவர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். பெரிய அளவில் பயன்படுத்துறதுக்கு பெரிய பெரிய மாடல் 4-5 மாடல் இருக்குது. 400, 500, 600 மிஷினு. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ஸு, இது ஹோம்மேடு யூஸ்க்கு பர்பஸ்ஸு. இது ஒரு ட்ரை சீலிங் மிஷினு. இந்த ட்ரை சீலிங் மிஷின் எதுக்குன்னா, ஸ்நாக்ஸு, குர்குரே, இந்த மாதிரி நம்ம டேட்ஸு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான இந்த ரயில்வேல பயன்படுத்துறதுக்கான ஃபுட்டு, இந்த மாதிரிகளுக்கு பயன்படுத்துகிற ட்ரே சீலிங் மிஷின் எப்படி பேக்கம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்டை உள்ளே வச்சுட்டு நம்ம ஒன் சைடு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சீலிங் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து இது ஒரு கப் சீலிங், பாப்கார்னு, டாட்டோ குளுக்கோ இந்த மாதிரி சீல் பண்ணுறதுக்கான கப் சீலிங் மிஷினு. இப்போ பார்த்தது ஃபுல்லாக பேக்கேஜிங் செக்ஷன்லேருந்து பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 பாட்டில் வச்சு ரேப் பண்ணுற மிஷின்ஸு, அதுலேயே கன்னு, இந்த மாதிரி ஸ்லீவு, இந்த மாதிரி ஸ்பேர் எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே கொடுக்குறோம் சார். நெக்ஸ்ட் இப்போல்லாம் பார்த்ததெல்லாம் சின்ன மிஷினு. அடுத்து பார்க்க போகிறது பெரிய மிஷினு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஃபுட் சீலிங் மிஷினு. இந்த ஃபுட் சீலிங் மிஷின் என்னென்னா 5 கிலோ பேக் சீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஃபுட் சீலிங் மிஷினு. நமக்கு டைம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். இது வந்து கன்வேயரு, இன்ஜெக்ட் கன்வேயர்னு சொல்லலாம், லோடிங் கன்வேயர்னு சொல்லலாம். எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். கஸ்டமரோட ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து இட்லி மாவும் உளுந்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பட்டர் மிக்சிங்கு, மில்லட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மிக்சிங் மிஷினு. ஃபார்வர்ட் ரிவர்ட்ஸ் 2 ஆப்ஷனுமே இருக்குது. எல்லாமே எஸ்எஸ் ஃபுட் கிரேடில் 306, 402 தான் போட்டு கொடுப்போம். இது வந்து ஒரு காட்டன் சீலிங் மிஷினு. காட்டன் சீலிங் மிஷினா என்னென்னா, நம்ம காட்டன் பாக்ஸு கீழே மேலேயும் கீழேயும் டாப்பில் நம்ம கம் டேப் போட்டுறதுக்கு பயன்படுத்துகிற காட்டன் சீலிங் மிஷினு. நம்ம இதில் வந்து 3 mm, 2 mm, 1 mm வரைக்கும் இருக்குல்ல காட்டன் சீலிங்கை பயன்படுத்துகிற காட்டன் சீலிங் மிஷின்ஸு. இது பாக்ஸ் கட்டுற மிஷினு, பண்டலிங் மிஷின் சொல்லுவோம், ஸ்ட்ராப்பிங் மிஷின் சொல்லுவோம். நம்ம கொரியர் அனுப்புறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறதுக்கு, பாக்ஸ் மேலே வெள்ளை கலர் டேப் அடிக்கிறோம்ல, அந்த அடிக்கிறதுக்கான பயன்படுத்துகிற ஸ்ட்ராப்பிங் மிஷின். இது வந்து பவுடர் ஃபில்லிங் மிஷின் சார். இது வந்து பவுடர் ஃபில்லிங் மிஷினு. நம்ம பெருங்காயம், இந்த சின்ன சின்ன பவுடரு, விபூதி இதுகளெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு பாட்டிலில் ஃபில் பண்ணுறாங்கல்ல சார், பாட்டிலில் ஃபில் பண்ணுற குங்குமம் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒன்லி ஃபில்லிங் மட்டும் ஃபில்லிங் யூஸ் பண்ணுற பவுடர் ஃபில்லிங். இது வந்து ஊறுகாய் ஃபில்லிங் மிஷின் சார். பேஸ்ட்டு, ஜெல்லு, இந்த மாதிரி ஹனி, இந்த மாதிரி கீ இதுகளுக்கெல்லாம் ஃபில் பண்ணுறது. மேக்ஸிமம் நான் ஊறுகாய்க்காக செஞ்சுருக்கேன். இது ஒரு ஊறுகாய் ஃபில்லிங் மிஷினு. ஆப்பரில் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சீலிங் பண்ணோம்னா சீலிங் ஆகும். இது லெவல் வைக்கிறது ரிமாட்டிக் டைப்பில், வால் பாடி டைப்பில் இந்த மிஷின் செஞ்சுருக்கு. ஃபுல்லாக எல்லாமே எஸ்எஸ்லே போட்டிருக்கு, ஃபுட் கிரேடு யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கப் ஃபில்லரு. 50 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஃபில் பண்ணுற கப் ஃபில்லரு ரிமாட்டிக் டைப்பில் கொடுத்துருக்கோம். பெரிய மிஷின்ஸு. அதுக்கடுத்து சோப் தூள் ஃபில்லிங் மிஷின்ஸு, அதுவும் கப் டைப்பில் ரிமாட்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம் சார். இதெல்லாம் ஸ்கிராப் மிஷின்ஸு. நம்ம புது மிஷின்ஸு கொடுத்துட்டு பழைய மிஷினை எடுத்துக்கிறது. இது வந்து 5 லிட்டர் கேனு ஆயிலு ஃபில் பண்ணுற டின் சீலிங், ஆயில் சீலிங் ஃபில்லிங் மிஷின் சார். கன்வேயரில் ஓடி டின்னில் ஃபில் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆயில் ஃபில்லிங் மிஷின் சார். ஆயில் ஃபில்லிங் 1 லிட்டர் 2 லிட்டர் ஆயில் ஃபில்லிங் மிஷினு, ப்ளஸ் வந்து அது பால் தயிர் ஃபில் பண்ணுற டபுள் ஹெட் ஆயில் ஃபில்லிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின் சார். நமக்கு தேவையான என்னென்ன சைஸுக்கு தேவையான மோட்டர்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இல்லை ஆர்டர் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஸ்பேர் செக்ஷன், சாம்பிள் செக்ஷனு. இந்த ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்கிறேன் சார். இதெல்லாம் ரோல் சார், ஸ்டாப்பிங் ரோல் ஸ்டாக்கு.
இண்டக்ஷன் வேர்டு, கிளிப்பு, ஸ்பேரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர்ஸோட சாம்பிள் பாக்ஸு, சாம்பிள் கவர்ஸு, பவுச்சஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மிஷினை கன்வெர்ட் பண்ணி செஞ்சு கொடுப்போம் சார். இது ஒரு மினி வேயர் ஃபில்லிங் மிஷின் ஒரு 70% முடிச்சு, இனி பெண்டிங் இருக்குது, நம்ம செஞ்சு முடிச்சுடுவோம் சார். எலக்ட்ரிக்கல் மாட்டினா ஃபிட் ஆயிரும். இது ஒரு பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, ரஷ்னா பாக்கெட்டு, இந்த மாதிரி பவுச் பாக்கெட்டில் அடிக்கிறதுக்கான மிஷின் சார். பால் பாக்கெட் ரோல் வந்துருச்சு. நீ சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்தா முடிஞ்சு சார். இது அப்பா சொன்ன மாதிரி ஸ்ட்ராப்பிங் மிஷினு, பண்டல் கட்டுறதுக்கு. இதே மாதிரி எப்பயும் போல் நம்ம நோட்டீஸ் போர்டில் சர்வீஸ் தனியாக, ஆர்டர் தனியாக, பேமெண்ட் ஃபாலோ தனியாக எல்லாமே எழுதிடுவோம் சார். அதே மாதிரி நமக்கு என்னென்ன நோட்டீஸ் போர்டில் நம்ம ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது சொல்ல வரோம்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ பார்க்க போகிறது நம்ம பேக்கிங் மிஷினரி கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங் பேக்கிங் மிஷினரி கம்பெனி. வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸு. உணவுப் பொருட்களுக்கு தேவையான அனைத்து வகையான மிஷினரி உற்பத்தி, பேக்கிங், ஃபில்லிங், சீலிங் இருக்குது. பார்க்கவே பெரிய அளவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இது டூல்ஸு, ஸ்பேரு, மிஷின் செய்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க போல். கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், இந்த மாதிரி மிஷினரிஸு.